உமா, வா சீக்கிரமா, வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு அம்மாவோட குரல் கேட்டதும் விளையாடிக் கொண்டிருந்த உமா ஓட்டம் பிடித்தாள். அவங்களுக்கு ரோட்டோரமா இட்லி கடை இருந்தாலும் எட்டி பிடிச்ச மாதிரி வீடு இல்லாததால் அம்மாவும் அப்பாவும் சாயங்காலம் போனாங்கன்னா ராத்திரி 10 மணி ஆயிடும் வர. 10 வயசுதான் இருக்கும், இருந்தாலும் வீட்டு வேலை அத்தனையும் அத்துப்படி உமாவிற்கு பழக்கப்பட்டதுனால வெரசா வேலைய முடிச்சிட்டு தன் தம்பியோட விளையாட ஆரம்பிச்சிருவா. இப்படியே காலம் நகர உமா இருக்கா எல்லாம் பார்த்துப்பான்னு சொல்ற அளவுக்கு பொறுப்பெடுத்து கொண்டாள். வேலையில் மட்டுமில்லாமல் படிப்பிலும் கெட்டிக்காரிதான். நகரத்தில வசிச்சாலும் பேக்கரிக்கு கூட அப்பா தம்பிய மட்டும்தான் கூட்டிட்டு போவாரு. வெளிய கடைவீதிக்கு போகணும்னா கூட தம்பியதான் அனுப்புவாங்க. கிடைச்ச சில்லறையில தம்பி தனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுட்டே வருவான். கோடை விடுமுறை வந்தா போதும் அம்மச்சி வந்து கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. வயல் வெளியிலாம் அறுவடை முடிஞ்சு காலியாயிருக்கும். அதுதான் அவளுக்கு வெளி உலகம். ஐஸ்காரன்கிட்ட ஐஸ் வாங்கணும்னா கூட தம்பி கேட்டாதான் அம்மச்சி வாங்கி தருவாங்க. அவ்வளவு அதிர்ஷ்டம் அவளுக்கு. மேற்படிப்பும் முடிஞ்சு தனக்குன்னு ஒரு வேலைய தேடிக்கிட்டா. நண்பர்களோட அப்பப்போ வெளிய நேரங்களை செலவிட ஆரம்பிச்சாலும் தன்னை ஒரு தனி விருப்பமற்றவளாகவே இருக்க பழகிவிட்டாள். திருமணமும் நடந்து இப்பொழுது அவளுக்கே ஒரு பையன். பக்கத்து வீட்ல விசேஷம்னா கூட முதல் அழைப்பு உமாவிற்குத்தான். மெனகிட்டு எல்லா வேலையையும் செஞ்சு கொடுத்திட்டு வருவா. எல்லோரும் தங்களோட காரியங்களை சாதிக்க உமா ஓட அந்த குணம் கருவியாக இருந்தது. அன்னிக்கு ராத்திரி நைட் ஷிப்ட் வேலைக்காக உமாவின் கணவன் சென்றுவிட்டதால் வீட்டில் அவள் கூட மகன் ஜீவா மட்டும்தான். சாப்பிட்டு முடித்தவுடன் அம்மாவிடம் ஆசையாக கேட்டான். அம்மா பதில் சொல்லவில்லை, பதிலாக கட்டியணைத்து அழுதாள். ஏமா அலர்னு உமாவின் கண்ணீரை துடைத்த அவனுக்கு தெரியவில்லை அவள் அம்மாவின் நீண்ட நாள் ஏக்கம் நிறைவேறியது என்று. உனக்கென்னமா ஆசை இருக்கு, என்கிட்ட சொல்றியான்னு அவன் கேட்ட அந்த ஒரு வார்த்தை இயற்கை அவளை பேரதிர்ஷ்டசாலியாக உணர வைத்தது. அவளது உணர்வுகளை கண்ணீராக கொட்டித் தீர்த்தால் விருப்பங்கள் நிறைவேறாமல் போன வருத்தத்தை விட விருப்பத்தை கேட்கக்கூட யாரும் இல்லை என்ற ஏக்கம்தான் பாரமாக இருந்தது. இறுக்கிப்போன அவளின் இதயத்திலும் இன்பம் துளிர்விட்டது. நீங்கள் உமாவாக இருந்தால் இதுபோல் ஒரு ஜீவா உங்கள் வாழ்க்கையிலும் கிடைப்பார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தி உங்களுக்காகவும் வாழுங்கள். இந்த பஞ்சுமிட்டாய் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் பல தமிழ் கதைகளை கேட்க மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி வைத்திருங்கள். நன்றி.